வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன என்பது பற்றிய பரபரப்பு தகவல் வெளியே கசிந்திருக்கின்றது. இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு இருக்கிறது. திமுகவிற்கு இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய வெற்றியை அள்ளித்தரப் போகிறது என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். திமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சியினரும் கூட்டணி அமைப்பதில் மும்முரமாக மாறிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் வேட்பாளர்கள் தேர்வு ஒரு பக்கம் மிக வேகமாக நடைபெற்றுட்டு இருக்கு. இதே வேளையில தான் தேர்தல் அறிக்கையும் தயாராகி கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் இந்த தேர்தல் களத்துல குதித்து இருப்பதாக 4 முனை போட்டி நிலவிட்டு இருக்கு. ஆட்சி கட்டிலை பிடிப்பதற்கு பல்வேறு கட்சிகள் போட்டியிட்டாலும் கூட தேர்தல் அறிக்கை தான் வெற்றியை நிர்ணயம் செய்வதில் முக்கிய பங்காற்றும் என்பது வெளிப்படையான உண்மையாகும். அந்த வகையில தான் ஏற்கனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலுமே ஒவ்வொரு தகவலையும் தெரிவிச்சிட்டு இருக்காரு. அதே வேளையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை வரலாறு காணாத அளவில் இருக்கும் என அந்த கட்சி சார்பில் பேசப்பட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை குறித்து மேலோட்டமாக பேசியிருக்காரு. திமுகவின் தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என அவர் தெரிவித்த நிலையில இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சாரு. திமுகவை பொறுத்த வரையில கடந்த தேர்தல்ல பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும்னு இலவச பஸ் பயணமும் மிகப்பெரிய வெற்றியையும் தேடி தந்திருந்துச்சு. இந்த நிலையில தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன வாக்குறுதி தரப்போகிறார்கள் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் மெகா திட்டம் ஒன்றை திமுக தரப்புல செயல்படுத்த இருக்கிறாங்க. முதற்கட்டமாக மக்களிடம் கருத்து கேட்கும் ஒரு திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கு. இதற்காக கைபேசியில் பிரத்யேக செயலி ஒன்றை அறிமுகப்படுத்த இருக்காங்க. இதன் மூலம்தான் மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்ற தகவல் சேகரிக்கப்பட இருக்கிறது. அரசு ஊழியர்களை கொண்ட சிறப்பு குழு ஒன்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் நேரடியாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தோடும் பேச இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு படிவம் தரப்பட இருக்கிறது. அந்த படிவத்தில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்ததா, பொங்கல் பரிசு கிடைத்ததா, உங்கள் குழந்தைக்கு உதவித்தொகை கிடைத்ததா என்பது போன்ற தகவல் சேகரிக்கப்பட இருக்கிறது. இந்த படிவத்தை எழுதி அரசு அலுவலர்களிடம் கொடுத்தால் உங்களுக்கு QR குறியீடு ஒன்று வழங்கப்படும். இதன் மூலம் உங்கள் கோரிக்கையின் நிலையை அறிந்து கொள்ளலாம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் உடனடியாக தீர்வு வழங்கப்படுவதுடன் பொதுவாக மக்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ அவை அனைத்துமே தேர்தல் வாக்குறுதிகளாக திமுக தரப்புல தயாராக இருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் அரசு அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக வந்து இந்த விண்ணப்ப படிவங்களை வழங்கப் போகிறார்கள். இந்த விண்ணப்ப படிவம் மூலம் மக்கள் தங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே வரக்கூடிய ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது. இதை ஒட்டிதான் வருகின்ற 9ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரொக்கமாக 3000 ரூபாய் வழங்கப்படும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை தற்போது 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில தேர்தலுக்கு பிறகு 1500 ரூபாய் வழங்கப்படும். அரசு பஸ்களில் பெண்களுக்கு இலவச பயணம் போல் ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் காத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் வகையில ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொழிற்சாலைகள் தொடங்கும் திட்டமும் இருக்கிறது. அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு இருக்கு. இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1 லட்சம் பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யும் திட்டமும் வர இருக்கிறது.
தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு, ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்பு, ஒவ்வொரு வீட்டிற்கும் இருசக்கர வாகனம், இது மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சி அடையும் பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கார் என்றெல்லாம் தேர்தல் அறிக்கையில் தயாராக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில மீண்டும் தாலிக்கு தங்கம் இலவசம், ஸ்கூட்டர், 150 நாள் வேலைவாய்ப்பு என பல திட்டங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றனர். அதிமுக தரப்பிலும் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக தருவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சியின் தேர்தல் அறிக்கையும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையில அமைய காத்திருக்கிறது என்பது முக்கிய செய்தியாகும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.